ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2025 டாப்பர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்து டே 3 தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு டே 2ல் என்ன மார்க் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டே 2ல் பார்த்தோம் அப்படின்னா லெசன் டெஸ்ட் 3 வந்து எழுதியிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி டே 3 அதாவது டாபிக் 3 பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள், லாங்குவேஜ் முகவுரை மொழி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அதுக்கப்புறம் கரப்ஷன், டிபிஎஸ்பி. ஸோ வந்து ஊழல், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, இந்த டாப்பிக்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் 3 வந்து இருக்கும். இது சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா லெசன் டெஸ்ட்டு 4, 5, 6 இதெல்லாம் வந்து கவர் ஆகும். ஓகே, நம்ம இதுக்கான எல்லா பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் ஒரு சில டேட்டா இந்த பார்ட்ஸு, ஷெடியூல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் வந்து இருக்காது. ஸோ நம்ம தனியாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நோட்ஸையும் ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். கடைசி பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகிருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இது போக வந்து ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வீடியோ, ஷார்ட்கட் வீடியோ எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நீங்கள் சமச்சீர் பிடிஎஃப்பும் படிங்க, சேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோவை வந்து பாருங்கள். ஏன்னா சமச்சீர் புக்கில் ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருப்போம், ஷார்ட்கட்டை வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அதையும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 3 லெசன் டெஸ்ட் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓவராலாக 3 டாபிக் வந்து முடிச்சிருப்பீங்க. நம்ம இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 1லேருந்து 6 லெசன் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ சமச்சீர் புக்களுடைய கொஸ்டினும் கேட்போம். அது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லாம் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதில் ஒரு சில கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா புக்கை தாண்டி வெளியே அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம அதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் அப்போ நாங்கள் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த அவுட் ஆஃப் சோர்ஸுக்கெலாம் எக்ஸாக்டாக ஒரு சோர்ஸ் தான், இதை பார்த்து படித்தா போதும், இல்லை இந்த புக்கில் இருந்தால் கேட்பாங்க அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க, எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது, நிறைய டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நீ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னாலே வந்து போதும். மெயினாக கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து சமச்சீர் புக்கு. ஸோ சமச்சீர் புக்கு, இந்த டேட்டா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டு போட அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிருவீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.